சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கம்யூனிட்டி வைஸ் வந்து அவங்க அந்த கம்யூனிட்டி தான் வந்து ஜெயலலிதாவோட 29 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில் ஃப்ரம் 87 to 2016 87 டிசம்பர் எம்ஜிஆர் சாவுறாரு, 2016 டிசம்பர் ஜெயலலிதா இறந்து போகிறாங்க. இந்த 29 ஆண்டு காலங்களில் 15 வருஷம் அந்த அம்மா பவரில் இருந்தாங்க, 10 வருஷம் பவரில் இல்லை. இந்த 29 வருஷமும் வெதர் ரெயின் ஆர் ஷெயின்னுவாங்க, பவரில் இருக்காங்களோ இல்லையோ அந்த லாபி தான் சசிகலாவோட லாபி ப்ளஸ் அந்த கம்யூனிட்டி தான் கோல் வச்சுது. சசிகலா சிறைக்கு ஜெயலலிதா இறந்து சசிகலா சிறைக்கு போன பிறகு அங்கே ஒரு பெராடிகம் ஷிஃப்ட்னுவாங்க. அந்த கம்யூனிட்டி போய் இன்னொரு முக்குளத்தோர் டாமினன்ஸ் போய் கவுண்டர் டாமினன்ஸ் அதிகமாகும். இதில் கவுண்டர் டாமினன்ஸ்னு சொல்கிறத விட அந்த 29 ஆண்டுகள் அவங்க அந்த லாபி இருந்தது இல்லையா, அவர்கள் வந்து தனிநபர்கள் மட்டுமில்லை, அவர்களோட கம்யூனிட்டியோட அந்த இன்ஃப்ளூயன்ஸும் வந்து இப்போ உள்ள வரப்போகுது. அதில் வந்து இந்த லாபி கவுண்டர் லாபிக்கு என்னதான் எடப்பாடி சிஎம்மாக இருந்தாலும் அந்த லாபியோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பார்ட்டி ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கிறதா எனக்கு தெரியல. மேபி ஐ எம் ராங், பட் அதுவும் ஒரு ரீசன். அதில் மோர் தேன் கம்யூனிட்டி நான் ஒன்று ஒத்துக்கிறேன், அது கம்யூனிட்டி தான். ப்ளஸ் கம்யூனிட்டியை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, சசிகலா மாதிரியான ஒரு 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 ரொம்ப எப்படி சொல்ல ஒரு மேவரிக்குன்னுவாங்க, ஒரு ரொம்ப தந்திரமான ஒரு சிந்தனை கொண்ட அனுபவம் கொண்ட ஒரு ஒரு கதாபாத்திரத்தை, ஒரு கேரக்டரை, ஒரு ஒரு ஆளுமையை, ஒரு பர்சனாலிட்டியை வந்து உள்ளே சேர்த்துக்கிறதுக்கு யாருமே பயப்படுவாங்க. அது ரொம்ப இங்கே முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் இதில் வந்து அந்த தலைவர் அதிகாரத்தை, அதாவது கையில் பவரை வச்சுருக்கவர், கட்சியோட அதிகாரத்தை கையில் வச்சுருக்கவர் இன்செக்யூர்டாக இருக்கார் அப்படின்னா சிக்கல் அதிகம். இதை தான் நீங்கள் ரொம்ப புரிஞ்சுக்கணும். நீங்கள்